வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. இதற்கு முதல் நம்ம பிக் பாஸை பத்தி இந்த சேனல்ல பேசியிருக்கோம். அதாவது பிக் பாஸ் 9 தமிழை பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வேற டாபிக்கு போயிருக்கோம், திரும்ப வந்திருக்கோம், திரும்ப போயிருக்கோம். பட் இனிமேல் இந்த வீடியோல இருந்து இனிமேல் பிக் பாஸ் ஆரம்பித்து முடிஞ்சு ஒரு மாசம் வரைக்குமே நம்ம பிக் பாஸை பத்தி தான் வழக்கம் போல நம்ம சேனல்ல எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ண போறோம். சரிங்களா? சோ ஓகே, பிக் பாஸ் 9 தமிழுக்கு திவாகர் அவர்கள் ரீல்ஸ் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அவர் வர கோவப்படுறாதீங்க அப்படி ஒரு டைட்டில் கொடுத்ததுக்கு. சரி, அப்ப அவர் வர இருக்காரு. ஸோ அதுக்குத்தான் இப்படி அவரை இன்னும் ட்ரெண்ட் பண்றதுக்கு இந்த இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் அவருக்கு இடையில சண்டை, பல பேர் அவரை திட்டுறாங்க. இதெல்லாம் காலங்காலமா பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி இந்த பிக் பாஸ் 9 தமிழ் கான்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட்ல இவருடைய பேரை சொல்லி கொண்டிருக்காங்க. விஜய் டிவியோட திட்டம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சைட்ல இருந்து பதில். அடுத்தது இப்ப ஒரு பக்கம் திவாகர் அவர்கள் பண்ண கூத்து, இன்னொரு பக்கம் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எஸ்கே கிருஷ்ணா அப்படின்ற ஒரு இளைஞர் பண்ற ஒரு விடயம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சில விடயங்கள் போய்கொண்டிருக்கு. டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, ஃபேஸ்புக்ல ஒரு குரூப்ல ஒரு வீடியோ ஒன்று. சரி, அது கண்டிப்பா தேவையான ஒரு வீடியோ. அது என்ன அப்படின்றது இந்த ரெண்டு விடயங்களும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, திவாகர் அவர்களை பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ எப்படி இவர் பிரபலம், ஏன் இவரை கழுவி ஊத்துறாங்க, ஏன் இவரோட டாபிக் ட்ரெண்டிங் உள்ள வந்துச்சு அப்படின்னா, பொதுவாக இப்போ சினிமாவில் பிரபலமானவர்கள் அவங்களுடைய காட்சியை திரும்ப எடுத்து இவர் ஒரு பண்ணுவார். அப்போ அதை பண்ணி அதுக்கு லட்சக்கணக்கில் இன்ஸ்டாகிராமில் வியூ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக ஆனார். சரியா? ஸோ அந்த அளவுக்கு நடிப்புல அவ்வளவு இதாக இருக்குமா அப்படின்னுக்குள்ள எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு அதை பார்க்கக்குள்ள ஒரு குரங்கு கூத்து மாதிரி இருக்கு. சரியா? இப்ப நான் பேசுறது கூட இப்ப என்ன சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்னடா அவன் உளறி கொண்டிருக்கான் அப்படின்னு சில பேருக்கு தோணும். அது அவங்க ஒப்பீனியன். சரியா? அதே மாதிரி தான் எனக்கு திவாகர் அவர்களை பார்க்கக்குள்ள இந்த கிரிங்கா இருந்தது, குரங்கு கூத்து மாதிரி இருந்தது பண்ற எல்லாமே. சரியா? ஏன்னா எவ்வளவு பேர் திறமைய, இப்ப நமக்கு தெரிஞ்ச ஷாரிக் ப்ரோ அப்படின்றவங்க கூட இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஒரு 4-5 வருஷமா அந்த போய் அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடா நிறைய பண்றாரு. ஸோ அவருக்கெல்லாம் இல்லாத அந்த ட்ரெண்டிங்கு இப்படி சூர்யா அண்ணா போல ஒரு வாட்டர் லெமன், அது வாட்டர்மெலன் அது சாப்பிட்றத இவர் எடுத்து போடுறாரு. அப்போ அதுக்கு லட்சக்கணக்கில் வியூ வருது. அதன் மூலம் இவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அப்போ இவர் ஃபேமஸ் ஆக காரணம் யாருன்னா, ஒரு பக்கம் சூர்யா அண்ணா அவங்களோட படத்தில் இவர் காப்பி பண்ணி எடுத்து போட்டது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ணாட காட்சிகள். இப்படி அடுத்த இப்ப சினிமால பிரபலமான நடிகர்கள் அவங்களுடைய காட்சிகள், அதை வச்சு அவங்களோட ரசிகர்கள் மூலம் வளர்ந்தவர் தான் திவாகர் அவர்கள். சரியா? இப்ப நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மூலம் வாழ்க்கை பெற்றவர்கள் பல பேர். அது தலைவரை போல இருக்கிறவங்க அவங்களுக்கு அதுவே அவங்க லைஃபை கொடுத்துருக்கு. கல்யாண வீடா இருக்கட்டும், ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இவங்க தலைவரை போல இருக்கிறபடியா அங்க ஒரு இது பண்ணுங்க, நிகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்காங்க. அப்ப அவங்க தலைவரை கடவுளா கும்பிடுறாங்க. ஏன்னா தலைவரை போல ஹேர் ஸ்டைலு, தலைவரை போல கொஞ்சம் லுக் இருக்கிறபடியா நம்மளோட வாழ்க்கை இப்படி வந்திருக்குன்னு நிறைய பேர் அது சோசியல் மீடியாலேயும் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தலைவரை போல இருந்தபடியா. ஸோ அதே மாதிரி தான் இங்க இவர் திவாகர் அப்படின்றவர் இப்போ இத்தனை பேர் இவரை பத்தி பேச காரணமே, இப்போ ஒரு பக்கம் சூர்யா அண்ணாவோட ரசிகர்கள், சூர்யா அண்ணா நடிச்ச காட்சி, இன்னொரு பக்கம் தனுஷ் அண்ணா ரசிகர்கள். ஸோ அவங்க தான் இவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது. இப்போ ஒரு டைம் இவர் என்ன பண்றாருன்னா, சூரியெல்லாம் ஒரு ஆளே இல்லை, சூரியெல்லாம் ஒரு ஆளே இல்லை, தனுஷ் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவங்க நடிச்ச காட்சிகள் ஃபேமஸ் ஆகலை, நாங்கள் நடிச்ச காட்சி தான் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு அந்த தூக்கி விட்டவனை இது எட்டி மிதிப்பாங்கல்ல சில பேர், அதை பண்றாரு. அதுவும் திமிரா பண்றாரு. அடுத்தது இதன் மூலம் இவருக்கு ஒரு 4-5 படங்கள் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் இல்லை, செகண்ட் ஹீரோவும் இல்லை, ஒரு 4-5 காட்சிகள் வர்ற மாதிரி. அதுலேயே அந்த இன்டர்வியூ கொடுக்கக்குள்ள ப்ரெஸ் மீட்ல அவ்வளோ திமிரு, அவ்வளோ ஆட்டிடியூட், நான் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் சொல்வார். என்ன அப்படின்னா, நான் டாக்டர், நான் நடிகன் ஆகலாம், ஆனா சூரி டாக்டர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் ஒருத்தன் இருந்தா எப்படி இருக்கும்
அப்படி சரியா. அப்ப நிறைய பேர் பார்த்து கொண்டிருந்தாங்க இவரை வந்து மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சேனலோட இன்டர்வியூக்கு போனாரு. அங்க இன்டர்வியூ எடுத்தவர் நியாயமா தான் கேள்வி கேட்டாரு. இப்ப நீங்க வந்து இப்போ இப்படி செல்லம் கண்ணுன்னு சொல்றீங்க, சோசியல் மீடியால அவ்வளவு நெகட்டிவிட்டியா பண்றீங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து சில பேருக்கு தங்களை தாங்களாம் பெரிய ஆளுன்னு நினைச்சு கொண்டிருப்பாங்க, ஒரு உலகத்துக்குள்ள இருப்பாங்க. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுங்கன்னு போட்டு சண்டே ஆரம்பிச்சார். இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, பாசிட்டிவா தான் கேள்வி கேட்கணும், நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சரியா. இதே ஒரு பக்கம். இதன் மூலம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷன் பிக் பாஸுக்குள்ள செலக்ட் ஆயிட்டாரு, அதுக்காகத்தான் இதெல்லாம் ஒரு கதை கட்டுறாங்க, விஜய் டிவி தான் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. இது இப்படியே வச்சிருங்க. இன்னொரு பக்கம் இவருக்கு திவாகருக்கு வயசு 35. இன்னொரு பக்கம் வந்து ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த எஸ்கே கிருஷ்ணா அப்படின்றவர். பிறந்தது ஒரு ஏழை குடும்பம், 5-6 வருஷத்துக்கு முதல் சைக்கிள்ல போனவர், பட்டதாரி. அதுக்கப்புறம் அவருடைய படிப்பு அவருக்கு ஒரு அறிவை கொடுக்குது. சோசியல் மீடியா யூடியூபுக்குள்ள வாராரு, படிப்படியா வளர்றாரு. ஆரம்பத்தில் இந்த டொரல் ரியாக்ஷன் வீடியோ போட்டாரு, குடும்ப வீடியோ போட்டாரு, டிராவல் பண்ற வீடியோ போட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட வெளிநாட்டு உறவுகள் அவரை தம்பி நீ வந்து உதவி செய்யற வீடியோக்களை போடு, நாங்க காசு அனுப்புறோம், பல மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுகளை சேவைகளை பண்ண ஆரம்பிச்சார். சாதாரணமல்ல, பல தடைகளை தாண்டி 5 வருஷம் இவரால் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட குடும்பம் அவங்களோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. ஒரு டைம்ல சைக்கிள்ல போனவர் யூடியூப் வருமானம் மூலம் கார் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு. 300 ரூபா டிஷர்ட் போட்டவர் 3000 ரூபா டிஷர்ட் போடுறாரு. அப்ப கூட இருந்ததுக்கெல்லாம் பொறாம, எப்படியாவது இந்த மனுஷனை மாட்டி விடணும் அப்படின்னு போட்டு ஒரு சதி பண்ணி இவரை மாட்டி விடுறாங்க. இவரத்துக்கு இவரோட பேங்க்ல கோடிக்கணக்கில் காசு இருக்கு, எல்லாமே யூடியூப் வருமானம், காரு வீடு. மாட்டி விட்டு ஒரு பிரச்சனை வருது, 45 நாட்கள் கழிச்சு அவர் வெளியில வராரு. இப்ப யூரோ ஃபுல்லா சுத்தி கொண்டிருக்காரு, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஆனா இவரை சுத்தி ஒரு கூட்டம் ஒரு டைம் மார்ச் 9ஆம் தேதி வளைக்கும். அப்ப கூட கிருஷ்ணா அவர்களுடைய பேசுற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப பண்பா, ரொம்ப கூலா, எந்த ஆட்டிடியூட் காட்டாம பண்ணியிருப்பாரு. இதை வந்து இப்ப சோசியல் மீடியால எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, ஒருத்தன் சொந்த திறமை மூலமும் தன்னை நம்பியும் முன்னுக்கு வந்தான்னா அவன் எந்த டைம்லையும் அவனோட குணம் எப்படி இருக்கும்னா கிருஷ்ணாவை மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவனை கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்றதுக்கு கிருஷ்ணா உதாரணம். இன்றைக்கு யூரோப்ல நேற்று போட்ட வீடியோல கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க 25-30 வருஷமா இருக்கோம், எங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு தம்பி. அவர் போய் ஓடாத கார் இல்ல, BMW இருக்கட்டும், டெல்சாவா இருக்கட்டும், ரேஸ் ஓவரா இருக்கட்டும், அப்படி எக்கச்சக்கமான பெரிய பெரிய மில்லியனர்ஸ் ஓடுற கார் அவர் ஓடுறாரு. இதெல்லாம் கடவுளோட வரம் சரியா. அப்ப இதுதான் இங்க கிருஷ்ணா படிச்சவரு, பணக்காரரு, மக்களோட சப்போர்ட் அவ்வளவு இருக்கு, பட் எந்த ஆட்டிடியூடும் காமிக்கல. ஆனா இங்க இந்த திவாகர் அப்படின்றவரு மக்களோட சப்போர்ட் இருக்கான சத்தியமா இல்ல. ஒரு எப்படி சொல்லலாம், இந்த கோமாளிகளை ரசிக்கிறதுக்குன்னு சில கோமாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இப்படியான நபருக்கு சப்போர்ட் பண்ணது. இன்னொன்னு, நம்ம நடிகரோட சீனை இவர் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு போட்டு அந்த நடிகர்கள், இப்ப சூர்யா நாட ரசிகர்கள், தனுஷ நாட ரசிகர்கள் இவரை சோசியல் மீடியால வளர்த்து விட்டது. இவருடைய திறமைக்குன்னு யாராவது இருக்காங்கன்னா சுத்தமா இல்லை. ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம அவர் காண்பிச்ச அட்டிடியூட் இருக்குல்ல, அதைத்தான் இப்ப கம்பேர் பண்றாங்க. ஒரு உண்மையான சாம்பியன், வாழ்க்கையில ஜெயிச்சவன் எப்படி இருப்பான்னா கிருஷ்ணாவை போல இருப்பான், எந்த நேரத்திலும் அவனோட நிலை மாறாம இருக்கும் என்ற மாதிரி ஒரு மேபி உண்டு, ஒரு வீடியோ உண்டு, டிக்டாக்லையும் போச்சு, ஃபேஸ்புக்லையும் போட்டிருந்தாங்க, அருமையா இருந்துச்சு. அதை வந்து நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா. சரி, இப்படிப்பட்ட திவாகர் அவர்களை விஜய் டிவி பிக் பாஸ்ல போடுமா? பெரிய பெரிய செலிபிரிட்டியை அவமானப்படுத்துறாரு, ஒரு படிச்சவர் என்று சொல்றாரு, ஆனா படிப்பறிவு இல்லாதவர் கூட இப்படி பேச மாட்டாங்க, அப்படி அவர் வந்து பேசுறாரு. நிறைய விடயங்கள் பேசுறாரு. இப்ப எப்படி தன்னைத்தானே அழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நபரா இவரு கோபத்துல அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பண்றாரு. அப்ப இப்படிப்பட்ட நபருக்கு இவர் பண்ற இந்த குரங்கு கூத்து, இப்படியான விடயங்களை வச்சு விஜய் டிவி பிக் பாஸ்ல இப்படியான நபரை எடுக்குமானா சத்தியமா இல்லை சரியா. இதுவரைக்கும் அப்படியான நபர்களை விஜய் டிவி எடுக்கல, இனிமேலும் எடுக்காது அப்படி என்பதுதான் என்னுடையது. ஸோ பல பேர் வந்து சொல்றாங்க திவாகர் வந்து பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ள வருவாரு, விஜய் டிவி எடுக்கும், செலக்ட் ஆயிட்டார் அப்படின்னு. இப்ப வரைக்கும் பிக் பாஸ் 9 தமிழுக்கு போற போட்டியாளர்கள் லிஸ்ட்ல இந்த திவாகர் என்றால் இல்லை. இந்த சீசன் வராட்ட இனிமேல் அவருக்கு வாய்ப்பு போகவும் போகாது, தமிழ்ல மட்டுமில்ல எங்கேயுமே போகாது, இனிமேல் சினிமா வாய்ப்பும் போகாது சரியா. இதுதான்
திவாகரோட அப்டேட், பிக் பாஸுக்கு அவர் போறார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, நம்ம சைடுல சொல்ற அப்டேட் அந்த ஆளோட பேர் இப்ப வரைக்கும் இல்லை. சரிங்களா? இது பிக் பாஸ் 9 தமிழ் தொடர்பாகவும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க இந்த திவாகர் டாபிக் சார்பாகவும் சரி, நம்ம சைட்ல இருந்து ஒரு அப்டேட். மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.